கந்தசஷ்டி நிறைவு நாள் 7வது நாள்ல தயிர் சாதம் நல்லா திராட்சை முந்திரி மாதுளை ஆப்பிள் கொத்தமல்லி எல்லாம் போட்டு மணக்க செம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டு பாலும் வச்சு செவ்வரளி போட்டு இன்னைக்கு ஜம்முன்னு பூஜையை முடிச்சுட்டு இருந்ததை விட இன்னைக்கு எங்க வீட்டு முருகர் ரொம்ப அழகா எனக்கு தெரிஞ்சாரு. கோவிலுக்கு கிளம்பிட்டேன். காந்தி பார்க் முருகர் கோவிலுக்கு தான் போனேன். வள்ளி தெய்வானை சமேத முருகரை செம்ம சூப்பரா தரிசனம் பண்ணியாச்சு. சரி வீட்டுக்கு வந்து வடை பாயசத்தோட விருந்து வைக்கலாங்கிற ஐடியால தான் இருந்தேன். பட் நைட்ல யாரும் எங்க வீட்டுல சாதம் சாப்பிட மாட்டாங்களா, அதனால பாலும் பழம் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டேன். என்னன்னா பொண்ணு மாப்பிளையும் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கணும். கோவிலையே நான் சக்கரை பொங்கல் சாப்பிட்டு நல்லா இனிக்க வந்தாச்சு. பார்த்தாலும் பலன் தருவார், கேட்டாலும் பலன் தருவார், நினைச்சாலே பலன் தருவார். அவர் தானே நம்ம கந்த கடவுள். சரி என் கூட சேர்ந்து 6-7 நாளாவும் விரதம் இருந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும், கேட்டதெல்லாம் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அடுத்த நாள் குளிச்சு முடிச்சுட்டு அவரை கொண்டு போய் இருக்கிற இடத்துல வச்சுட்டு நம்மளும் நம்ம டியூட்டி பார்க்கலாம். அப்புறம் பெரியவங்க காலில் விழுகணும். நாங்க வீட்டு பெரியவர் இவர் தான். ஓகே, நெக்ஸ்ட்